ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய், மனமகிழ்ச்சியாய், தைரியமாய், பலனாய், எல்லாற்றுக்கும் மேலாய் மன ரம்மியமாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று காலை 10 மணி அளவில் சபையில் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள். வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருதயத்தை ஊற்றுங்கள். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அவள் வெறுமையாய் போகவில்லை. கர்த்தர் அவளை மகிழ்ச்சியாக்கினார். நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து இருதயத்தை ஊற்றுங்கள். கர்த்தர் உங்களை வெறுமையாய் விட மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல அது மலை பிரசங்கம் என்று பெயர். அந்த மலை பிரசங்கத்தில் முதலாவது யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய பேரை குறித்து சொன்னார் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஆவிலே எளிமை உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், கர்த்தர் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அது நிமித்தமாக என்ன பெறுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறது. நீங்கள் வீட்டில் அந்த வசனங்களை வாசிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி 16ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொன்னார் என்று கேட்டால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மலையின் மேல் இருக்கிறவர்கள், எல்லாருக்கும் வெளிச்சம் காட்டுகிறவர்கள். 16ஆம் வசனம் என்று கேட்டால், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மேலே சொல்லப்பட்டதான பாக்கியவான்கள் என்கின்றதான அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக, மரக்காலை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டதான வெளிச்சத்தை போல, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற சூழ்நிலை போல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறீர்கள், எல்லாருக்கும் உப்பாய் போல ருசியா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நற்கிரியைகள். அந்த நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரவேசிக்க கடவுது. அப்போ நம்முடைய வெளிச்சம் உலகத்துக்கு முன்பாக பிரகாசித்தால் அது என்ன நடக்கும் என்று கேட்டால், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா மகிமைப்படுவார். நம்ம செய்கிற காரியம் சின்னதுதான். உதாரணமா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்றதுன்னு ஒரு சின்ன காரியம். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சின்ன காரியம், எல்லாருக்கும் ருசி. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சின்ன காரியம், எல்லாருக்கும் வெளிச்சம் காட்டுறோம் வழி நடக்க கூடும்படி. ஆனால் இவைகளை கண்டு உங்கள் பரமபிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவுது. இதற்கு ஒரு பேர் என்ன வச்சிருக்கிறார்னு கேட்டால், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. இந்த வெள்ளிக்கிழமை காலையில நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா இலைகளிலும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காண என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. அப்படி நற்கிரியைகளை கண்டு என்ன நடக்கும் என்று கேட்டால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவன் உங்கள் நிமித்தமாய் மகிமைப்படுவார். அவரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த மலை பிரசங்கத்துக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம். அதில் நாங்கள் கற்றுக்கொண்டவைகளுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம். எங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கணும். எங்களுடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் காணணும். அதை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்கு நாங்கள் காரணமாக இருக்கணும். அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் என் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது. God bless you abundantly again and again and again and again. Amen.